காலகட்டத்தில் அல்லாஹ்வை மறந்தால் வானம் பூமிகளுடைய வானத்துடைய கதவுகளை அல்லாஹ் அவர்களுக்கு திறப்பான், எல்லாம் கிடைக்கும். ஆனா இங்க அல்லாஹ் சொல்லும் பொழுது ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தால் எல்லாத்தையும் அல்லாஹ் திறப்பான் சொல்லல, பரக்கத்தை அல்லாஹ் திறப்பான் வானத்தில் இருந்து. ஏன் பரக்கத்? என்ன? ஒரு செல்வத்தில் பரக்கத் இருந்தால் அவனுக்கு கொஞ்சமா இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான், கோடியை கொடுத்தாலும் சந்தோஷமா இருப்பான். பரக்கத் இல்லைன்னா ஓடிக்கிட்டே இருப்பான், காசு சம்பாதிக்கணும். 2 கோடியா 4 கோடி ஆகணும் அக்கௌண்ட்டும்பா, 4 கோடியா 8 கோடி ஆகணும்பா, இப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். அது அவனுக்கு அடையாளம் என்ன? அவனுடைய அழிவுக்கு. பரக்கத் இருந்தால் ரசூலுல்லாஹ்வை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பாங்க இந்த பூமியில. ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இந்த சிரமத்தோடு இன்பம் என்பது உண்டு. ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா என்ன அர்த்தம்? இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா என்ன அர்த்தம்? இன்பத்திற்கு பிறகு துன்பத்திற்கு பிறகு இன்பம் இன்பம் உண்டு என்ற அர்த்தம் அல்ல, துன்பத்தோடு இன்பம் உண்டு, அதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்தோடு இன்பம் என்பதும் உண்டு. உனக்கு தெரியாது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசன அமைப்பை இலக்கணத்தோடு புரிந்தால் அதனுடைய புரிதல் என்பதை வேறு. அல்லாஹ் உஸ்ர் சிரமம் என்பதை அல்லாஹ் ஒருமைப்படுத்துகிறான், இது ஒருமை, ஒரு சிரமம். யுஸ்ர் அல்லாஹ் பொதுவாக்குகிறான், எளிமை, சிரமம் இல்லாத நிலைமை. இப்போ ஒரு சிரமத்தை நீ நினைத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சிரமத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த சிரமத்தோடு அல்லாஹ் எதையும் கொடுக்கிறான், பல இன்பங்களையும் உனக்கு கொடுக்கிறான். ஆனா உன்னுடைய கவனம் எல்லாம் அந்த சிரமம் மேலதான் இருக்கு, அந்த இன்பம் மேல கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு காசு பணத்தை கொடுக்கல, உனக்கு அல்லாஹ் சுகத்தை கொடுத்திருக்கான்ல, அதை நினைச்சு பார்த்தோமா? காசு பணத்தை வச்சுட்டு எத்தனை பேர் சுகம் இல்லாம இருக்கிறாங்க, கேன்சருக்கும் அவங்க நோய்களுக்கும் செலவழிச்சிட்டு. அந்த மாதிரி நிலைமை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கலையே. ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. நம்முடைய கவனம் எல்லாம் எது இல்லையோ அது மேலதான் இருக்கு, எது இருக்கோ அதன் மேல இன்னும் திரும்பல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பை தருவானாக. இதை புரிவதற்காக இப்ராஹிம், சூரா இப்ராஹிம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரமமான காலத்தில் இறக்கிய சூறாவில் இதுவும் ஒன்று. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி மக்காவுடைய வாழ்க்கையில அல்லாஹ் இறக்கிய சூரா இப்ராஹிம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நபிமார்கள் பட்ட கஷ்டங்களும் சிரமங்களும் ரசூலுல்லாஹ்விற்கு எடுத்து காட்டப்படுகிறது. நபியே, இந்த சிரமங்களை பாருங்கள், இந்த கஷ்டங்களை பாருங்கள் என்று அல்லாஹ்வால் காட்டப்படுகின்ற சூரா அது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சூராவில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நினைவுபடுத்துகிறான். நபியே, இதை சொல்லுங்கள். வஇத் கால மூசா லிகௌமி, மூசா தன்னுடைய சமூகத்திற்கு சொன்னார், உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், என் சமூகமே அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இத் அன்ஜாக்கும் மின் ஆலி ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய குடும்பத்தார்களின் சோதனைகளை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாத்து இருக்கிறான். அவன் உங்களுக்கு இழிவான வேதனைகளையும் துன்பங்களையும் உங்களுக்கு கொடுத்து வந்தான். என்ன செய்தான்? வயுதப்பிஹூன அப்னாஅக்கும், உங்களுடைய ஆண் குழந்தைகளை கொலை செய்தான். கொலை செய்வதை ஒரு கொள்கையாக வைத்து செயல்பட்டான். பனி இஸ்ரவேலர்களில் ஆண் குழந்தைகள் பிறந்தால் ஃபிரௌன் கரத்தால் அறுப்பான். ஒரு குழந்தையுடைய மரணம் இந்த உலகத்தை எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும்? ஒரு குழந்தையை ஒரு ஆள் கொண்டுட்டாருன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த உலகத்துல. இதையே ஒரு தொழிலாக வைத்து செய்தான். உங்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்தான், பெண்களை மட்டும் வாழ வைத்தான். இந்த ஃபிரௌனுடைய வேதனையில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை பாதுகாத்து இருக்கிறார். இந்த அருள்கொடையை நினைத்து பாருங்கள். வஃபி ذلكم بلاء من ربكم عظيم, இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த மிகப்பெரிய சோதனை உங்களுக்கு. وإن تأذن ربكم, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், இதை அறியுமாறு சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு கட்டளை. இவ்வளவு பெரிய சோதனையை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். லஇன் ஸபர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் பொறுமையோடு இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் இதை விட்டு நீக்கி இதை அதிகப்படுத்தி தருவான், இன்பங்களை என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இந்த சோதனைகளில் நீங்கள் வாழும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? பொறுமையை கடைபிடியுங்கள் என்று சொல்லல மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்லுமாறு ஏவல். என்ன சொல்றான்? லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். நன்றி செலுத்தி இருந்தால் லஇன் ஷக்கர்தும்,
நன்றி செலுத்தி இருந்தால் லஅஸீதன்னக்கும், அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவார். என்ன புரிதல்? சிரமத்துல கஷ்டத்துல உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் குடும்பத்தில் ஏற்பட்டு இருக்கு, ஆண் குழந்தைகள் எல்லாம் இறந்து போறாங்க. இந்த நேரத்தில் எப்படி நன்றி செலுத்த முடியும் அல்லாஹ்வுக்கு? எதை சொல்லுது இந்த வசனம்? ஒரு சோதனையை பார்க்கிறீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மற்ற இன்பங்கள், இந்த வாழ்க்கை, ஒரு நபியுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய வாக்கியம், லஇன் ஷக்கர்தும், இதற்கு நன்றி செலுத்துங்கள், லஅஸீதன்னக்கும், லஅஸீதன்னக்கும், நிச்சயமாக நிச்சயமாக உறுதியாக அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவார். வலஇன் கஃபர்தும், நன்றிக்கு மாற்றமாக நடந்தால் இன்ன அஸாபி லஷதீத். பொதுவா அல்லாஹ் சொல்றான், இங்க அல்லாஹ் உறுதியிட்டு சொல்லல, நடந்தே தீரும்னு சொல்லல. இன்ன நடந்தே தீரும் என்று சொல்லி இருந்தால் யாரும் இன்னைக்கு நிக்க முடியாது இல்லையா? நீ மாறு செய்தால் உனக்கு தண்டனை உண்டு என்றால் அழுத்தி இருந்தால் முடிஞ்சு போச்சு. அப்படியே இல்லையா? இன்னைக்கு நம்ம ஒரு மூச்சை விட முடியாது, அவ்வளவு பாவம் நம்மள்ட்ட இருக்கு. அல்லாஹ்வுக்கு மாறுபட்டு நடந்த பாவத்தை என்ன முடியுமா? நம்ம கோடிக்கணக்கா இருக்கு, எனக்கு பின்னாடி உங்களுக்கு பின்னாடியும் எல்லாரும் அதுல சமந்தான். இந்த பாவங்களுக்கு அல்லாஹ் தண்டிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா அல்லாஹ் சொல்றான், நீங்க மாறு செய்தால் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அஸாபி லஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை. அல்ஹம்துலில்லாஹ், இதுக்கே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். எத்துணை தொழுகைகளை தவற விட்டிருக்கிறேன், எத்துணை குர்ஆனுடைய வசனங்களை மீறி இருக்கிறேன், எத்துணை அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு அவனுடைய பார்வைக்கு முன்னதாகவே மாறு செய்திருக்கிறேன். இதற்கெல்லாம் அல்லாஹ் எனக்கு தண்டனையை கொடுக்கவில்லை என்பதற்காகவே நன்றி செலுத்தியிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க, என்ன இருந்துச்சு அவங்கள்ட்ட. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். என்ன இருந்துச்சு அவங்கள்ட்ட? ஒண்ணும் கிடையாது. காலையில வருவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, காலையில அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வருவாங்க, கேட்பாங்க, ஹல் இந்தக்கும் ஷை, ஏதாவது இருக்கா, என்ன இருக்கா, தங்கம் இருக்கா, வெள்ளி இருக்கா, வைடூரியம் இருக்கா, மாணிக்கம் இருக்கான்னு கேட்பாங்களா? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க. யார்? எந்த மனிதரை விட இந்த பூமியில் சிறந்த மனிதர் இல்லையோ, யாரை இந்த வானம் பூமிகளுடைய எல்லா படைப்புகளும் நேசிக்கிறதோ, யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அந்த ஹபீபுடைய வீட்டில் கால சாப்பாடு கிடையாது. எந்த வீட்டில் கால சாப்பாடு இல்லை நம்மள்ட்ட? சொல்லுவார்கள், எதுவும் கிடையாது யா ரசூலுல்லாஹ், இன்னி ஸாயிம், நான் நோன்பாளி அப்படின்ட்டு போயிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியில் வந்து உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அபூபக்கர் வருகிறார். அபூபக்கர் ஏன் வழியே வந்திருக்கிறார்? பசிக்குது அல்லாஹ்வுடைய ரசூலே, சாப்பாடு இல்லை வீட்டில். ரசூலுல்லாஹ், நீங்கள், எனக்கும் அதே நிலைமைதான். உமர் வெளியே வருகிறார். என்ன உமரே? யா ரசூலுல்லாஹ், பசி. அபூபக்கர், உமர், அல்லாஹ்வுடைய ரசூல் ரலியல்லாஹு அன்ஹுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர் ஒரு அன்சாருடைய தோழருடைய வீட்டுக்கு போறாங்க. ஒரு ஆடெடுத்து விருந்து வைக்கப்படுது. ரசூலுல்லாஹ்வுக்கு பசின்னு சொல்ல உடனே உமர் அவர்கள் அந்த சாப்பாட்டை கைய வைக்க போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அருட்கொடைக்காகவும் நாளை மறுமையில் அல்லாஹ் எம்மை விசாரணை செய்வான். பசியில கிடைச்ச சாப்பாடு, இன்னைக்கு பசிக்காமே எவ்வளவு சாப்பிடுறோம் நம்ம. பசிங்கிற உணர்வே ரமதான்ல தான் என்னைக்காவது ஏற்படும் நமக்கு. அதுலயும் கால சஹாரி இஃப்தாரை பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அந்த பசியை மறந்துடும் நமக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ்